ஆனால் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சீதையை பார்த்து லவ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இனிக்குது இல்லை? சாதாரண ஒரு இளைஞன், சாதாரண ஒரு பொண்ணு, அவங்க காதலிச்சிட்டு போனால் நீங்கள் யாரையும் அதுக்குள்ளே போய் தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? முதல்ல தட்டை பார்த்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்த குடும்பம் அடுத்தும் வாழ்க்கையை பார்த்து நீ ஏன்டா கமெண்ட் பண்ணுறன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஆதி பார்த்து யார் கல்யாணம் வரும்? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒருத்தன் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னா அவனுடைய பயோடேட்டா எழுதி மாட்டிக்கணும். 2 மேட்ச் ஆகுதுவா, 2 பேரும் லவ் பண்ணான்னு சொல்லுவாங்க. இது கேட்குறதுக்கே அருவருப்பாக இல்லை? இவனுங்கெல்லாம் படிச்சிருக்கானுங்களா, மாடு மேய்க்க போனவங்களா என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் கொல்ல போகிறானே அவனை கூப்பிட்டு பேசியிருக்கணும். அவனை கூப்பிட்டு, டே இது சாதாரண 2 பேருக்கு இடையில் இருப்பது ஒரு காதல், அவர்கள் குடும்பமாக இருக்க போகிறாங்க, நீ யாரா இதில் தலையிடுறதுன்னு அவனை பார்த்து சொல்வதற்கு இவனுங்களுக்கே அறிவில்லை. ஒரு பல்லனுக்கும் பறையனுக்கும் கல்யாணம் நடந்து அதுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது, அதையும் ஆணவ படுகொலை தான். ஒரு சக்லியனுக்கும் பறையனுக்கும் உள்ள கல்யாணம் நடந்து படுகொலை நடக்குது, அதுவும் ஆணவ படுகொலை தான். ஒரு பல்லனுக்கும் சக்லியனு ஒரு சக்லியருக்கும் நடந்தால் அதுவும் ஆணவ படுகொலை தான். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு மனநிலை. இந்த மனநிலை தலித்துகளுக்குள்ளே வந்தாலும் தப்பு தான். அது பையனுக்கு 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவன் ஹீரோ, ஒரு பொண்ணுக்கு 10 பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த பொண்ணு ப்ராஸ்டியூஷன் ஐட்டம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. குத்துற தெரியுதில்ல. ஃபோட்டோ பார்த்தோடனே இந்த பொண்ணு அவங்ககிட்ட படுத்துட்டு இருப்பா, அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட படுத்துட்டு இருக்குவான். புத்தி எங்கேருந்து வருது? இந்த கிராமத்துலேருந்து வருது. கிராமத்தில் ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க முடியாது என்கின்ற கொடூரமான சூழல் இந்தியாவில் இருக்குது. இது யார் கொடுத்ததுன்னா இந்த ஜாதி புத்தி தான் அவங்களுக்கு கொடுத்தது. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமிகு கௌதம சர்மா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ அதாவது சாதி சங்கவாதிகள் சொல்ற ஒரு கருத்து என்னன்னா, அதாவது எதுக்கு இந்த பையன் காதலிச்சு இப்படி போய் மாட்டிக்கிட்டான், இவன் எதுக்கு இந்த சமூகத்தை சேர்ந்த பொண்ணை காதலிச்சான், அவன் பெற்றவங்க அவன் சமூகத்திலே பொண்ணு பார்த்து இருந்திருக்கணும், அவனை சொல்லி என்ன சொல்ல அட்வைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவன் உயிர் இன்னும் மிஞ்சி இருக்கும், இது அந்த பையனோட தப்பு தான், இந்த மாதிரி பண்ணி எதுக்கு வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில சாதி சங்கவாதிகள் சொல்கிறாங்க. அவங்க கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது படு முட்டாள்தனமான ஒரு கருத்து. காதல் என்பது சாதியை இந்த பொண்ணு குள்ளமாக இருக்கிறான், இந்த பையன் ஹைட்டாக இருக்கிறான், இந்த பொண்ணு சிகப்பாக இருக்குது, இந்த பையன் கருப்பாக இருக்கிறான், இல்லை இந்த பையன் சிகப்பாக இருக்கிறான், இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது, அவன் பணக்காரன், இவன் ஏழை அப்படின்னெல்லாம் கிடையாது. அது ஒரு பயாலஜிக்கல் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேருக்குமான ஈர்ப்பு உருவாகுது. அந்த ஈர்ப்பு உருவாகிறதுக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, சொல்லிக் கொடுக்கவும் முடியாது. 2 பேருக்குமான இடையில் ஈர்ப்பு வந்துட்ட பிறகு அதுதான் அது இயற்கையை தன்னை இணைத்து கொள்வதற்கு செய்கின்ற ஒரு ட்ரிக்கு. இதில் அந்த இவர்கள் ஒரு கருவி, இந்த பொண்ணு ஒரு கருவி, பையன் ஒரு கருவி. இயற்கை தனக்கான எக்ஸ்டென்ஷனை செஞ்சுக்கிறது. அதில் யாருமே தலையிடவே முடியாது. அவங்க 2 பேர் கூட தலையிட முடியாது. அங்கே நேரத்தில் அது நிகழ்ந்துடும். 2 பேருக்குமான காதல் கண்ணும் கண்ணும் நோக்கிலான் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு மட்டும் சொல்லும் போது மட்டும் இனிக்குதில்லை உங்களுக்கு? ராமர் சீதையை பார்த்து லவ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இனிக்குதில்லை? பார்த்தா சாதாரண ஒரு இளைஞன், சாதாரண ஒரு பொண்ணு, அவங்க காதலிச்சிட்டு போனால் நீங்கள் யாரையும் அதுக்குள்ளே போய் தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? முதல்ல அப்போது 2 பேர் காதலிப்பது, 2 பேர் திருமணம் செய்து கொள்வதை கருத்து சொல்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. முதல்ல அப்படி சொல்லுவதே அநாகரிகமானது. முதல்ல நான் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நீ ஏன் வேடிக்கை பார்க்குற? முதல்ல நீ ஒரு ஹோட்டலுக்கு போகிற, அங்கே ஒருத்தன் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், அவன் தட்டி நீ எதுக்கு மறைச்சி பார்க்குற? அவனுக்கு பசி, அவன் தோசை சாப்பிட்றான், கறி சாப்பிட்றான், மாட்டுக்கறி சாப்பிட்றான், பன்னிக்கறி சாப்பிட்றான், கோழிக்கறி சாப்பிட்றான், ஏதாவது அவன் இஷ்டம். நீ எதுக்கு அவன் தட்டை போய் மறைச்சி பார்த்துன்னு இருக்கிற? அவன் தட்டை மறைச்சி பார்த்துட்டு அப்புறம் உன் தட்டில் என்ன சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு உனக்கு அப்போ தான் யோசனை வருமா? இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். அடுத்தவன் சாப்பிட்ற தட்டை மறைச்சி பார்க்குறதே பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் அவனும் ஏன் சாப்பிட்ற, நீ அவன் அந்த தட்டை ஏன் பார்க்குற அப்படின்னு சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் தட்டை பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்றது. தட்டை பார்த்து சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்த குடும்பம் அடுத்தும் வாழ்க்கையை பார்த்து நீ ஏன்டா கமெண்ட் பண்ணுறன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஸோ இவ்வளவு படு கேவலமான ஒரு மனநிலை. இந்த சாதியில் தான் நீ கல்யாணம் பண்ணணுன்னா சாதி பார்த்து யார் கல்யாணம் வரும்? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒருத்தன் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னா அவனுடைய பயோடேட்டா எழுதி மாட்டிக்கணும். கழுத்தில் மாட்டிக்கிட்டு, நான் இந்த சாதி, என் பேர் இது, என் ஹைட் இது, என் கலர் இது,
என்னுடைய குடும்பம் இந்த பின்னணியெலாம் இருக்குது, யாருனா லவ் பண்ணுங்கன்னு போயிட்டு முச்சந்தியில் நின்றுட்டு காட்டுனிருந்தா அதை பார்த்துட்டு அதே போல் ஒரு பொண்ணு 2 மேட்ச் ஆகுது வா 2 பேரும் லவ் பண்ணான்னு சொல்லுவாங்களா? இது கேட்குறதுக்கே அருவருப்பாக இல்லை? இவனுங்கெல்லாம் படிச்சிருக்கானுங்களா, மாடு மேய்க்க போனவங்களா என்னன்னு தெரியல. இவங்கெல்லாம் படிக்காத தற்குறிகள் தான். நீங்கள் அந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களெல்லாம் பாருங்கள், ஒரு 10th கூட தாண்டி இருக்க மாட்டானுங்க. இவனுங்களை பார்த்து கெட்டு போனவனுங்க படித்தவனும் கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. இந்த படிக்காத தற்குறிகள் சொல்கிற கிராமத்தை விட்டு தாண்டாத தற்குறிகள் சொல்லுகின்ற இந்த கருத்தை கேட்டு படித்த தற்குறிகளும் கெட்டு போயிருப்பானுங்க. ஒரு அக்கறையில் சொன்னாங்க கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இதில் என்ன அக்கறை இருக்குது? அதாவது அவர் உயிரை காப்பாற்றிக்கிறது ஒரு அக்கறை அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், அக்கறை யாருக்கிட்ட தெரியுமா இருக்கணும்? கொல்ல போகிறானே அவனை கூப்பிட்டு பேசியிருக்கணும். அவனை கூப்பிட்டு டே இது வந்து சாதாரண 2 பேருக்கு இடையில் இருப்பது ஒரு காதல், அவர்கள் குடும்பமாக இருக்க போகிறாங்க, நீ யாரா இதில் தலையிடுறதுக்குன்னு அவனை பார்த்து சொல்வதற்கு இவனுங்களுக்கே அறிவில்லை. நீ காதலிக்காதன்னு சொல்கிறவன் நீ கொல்லாதரா நீ அவங்ககிட்ட போய் சொல்ல தெரியல. அப்போ ஒருத்தனை பார்த்து கொலை செய்யாதேன்னு சொல்ல தெரியாத உனக்கு நீ காதலிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? மண்டையில் சாடி தான் இருக்கும் இவனுங்களுக்கெல்லாம். இப்போ இவ்வளோ அருவருப்பான ஒரு மூளையை வச்சுக்கிட்டு இவனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? நீ சொந்த சாதியிலே கல்யாணம் பண்ணிக்கன்னா, சொந்த சாதியில் கல்யாணம் பண்ணிக்குதுன்னு யார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு லவ் பண்ணுவாங்க போயிட்டு? நீ இந்த பையனுக்கு சொந்த சாதியில் இப்போ பொண்ணு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களே. அது அவன் இஷ்டம். சொந்த சாதியில் பார்த்துப்பான், வேறு சாதியில் பார்த்துப்பான். அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவனுக்கு தான் லவ் பண்ண முடியும். அரசமைப்பு சட்டத்தை எழுதும்போது அம்பேத்கர்கிட்ட இந்த கேள்வி வந்து சாதி வந்து ஒழியாமல் இருக்கணும்னா அதுக்கு காரணம் வந்து கலப்பு திருமணம் தானே சாதி ஒழியணுன்னா, கலப்பு திருமணத்தை நீங்கள் ஏன் கட்டாயமாக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க அவர்கிட்ட. அரசமைப்பு சட்டம் எழுதும்போது டிபேட்டில் கேட்குறாங்க. அம்பேத்கர் நினச்சிருந்தா கலப்பு திருமணம் செய்யவில்லை என்றால் இந்த சட்டம் இந்த திருமணம் செல்லாதுன்னு எழுத முடியும் அவரால். அப்போ அம்பேத்கர் சொன்ன பதில் அதுதான் உண்மையான ஜனநாயகவாதி, படித்தவர் என்பதற்கான ஒரு அர்த்தம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கலப்பு திருமணம் தான் சாதி ஒழிக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் திருமணத்தை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்றது எனக்கு தெரியுன்றார். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ இந்த பொண்ணு இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை வேறு சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுகின்ற அதிகாரம் அரசாங்கத்துக்கு இல்லைன்றார். திருமணம் என்பது 2 தனிநபர்களுடைய முடிவு. இந்த தனிநபர்களுடைய முடிவில் நீ அரசாங்கம் எப்படிடா தலையிட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு நல்லா தெரியுது கலப்பு திருமணங்கள் தான் சாதியை ஒழிக்கும்னு சொல்லிட்டு. கலப்பு திருமணங்கள் சாதியை ஒழிக்கணும்னா கலப்பு திருமணத்தை கட்டாயமாக்கணும். கட்டாயமாக்கினா 2 பேருக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது அரசாங்கம் கட்டாயப்படுத்துதுன்னு அர்த்தம். இந்த கட்டாயத்தை அரசாங்கம் செய்வதற்கு உரிமை கிடையாதுன்றார். அம்பேத்கர் நினச்சா அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி, உலகத்தின் மிகச்சிறந்த ஜனநாயகவாதி. 2 பேருடைய திருமணத்தில் அரசாங்கம் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு இன் பார்லிமெண்ட். அவர் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே சாதிய வன்கொடுமைகள் ரொம்ப கேவலமாக இருந்த அந்த காலத்திலேயே, கொடூரமாக இருந்த அந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஜனநாயக கருத்தை சொல்கிறாரு. எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி? நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வெக்கமாக இல்லை கொஞ்சம் கூட இவனுங்களுக்கு? நாகரிகமற்ற ஒரு கூட்டம் தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசும். அது சில பேர் சொல்கிறாங்க தலித் இளைஞர்களே வந்து தலித் பெண்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டுறாங்க, அப்புறம் வந்து உற்சாதிகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்க மாட்டுறாங்க. அவன் சொல்கிறது தான் நீயும் சொல்கிற. திருமணத்தை வந்து தீர்மானிக்க முடியாது. ஒருத்தன் தனி மனிதரை காதலிக்க போகிறானே அவனுக்கே தெரியாது இந்த பொண்ணை தான் லவ் பண்ண போகிறோன்ட்டு. காதலிக்க போகிறோமே இந்த பையனை நம்ம லவ் பண்ண போகிறோன்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாது. இது இயல்பாக நடந்து போகிற ஒரு விஷயம், ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா அவன் உணர்வுகளெல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் பொலிட்டிசைஸ் ஆகணும், அந்த பொண்ணு பொலிட்டிசைஸ் ஆகணும். நம்ம சரியாக ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நீ ஒரு அரசியல் தலைவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அரசியல் தலைவி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சமூகத்தில் முழுசாக பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒருவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிந்தனையும் செயலும் பொலிட்டிசைஸான அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கணும். அப்போ நடக்கலாம், அதுலேயும் ஒரு கெமிஸ்ட்ரி நடக்கலாம். ஆனால் எளிய மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு நீங்கள் நிபந்தனையை வைக்கிறீங்க? ஆனால் தலித் மக்களுக்குள்ளேயும் ஆணவ படுகொலைகள் நடக்குதா இல்லைங்களா? இல்லை பல்லர் வந்து பறையரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ இல்லை பறையர் சக்லியரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ ஒரு ஆணவ படுகொலை நடக்கிறது பார்க்க முடியும். எத்தனை பார்த்துருக்கீங்க அப்படி? போன வருஷம் கூட நடந்திருக்கு. அழகேந்திரன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து நியாயப்படுத்த முடியாது. பல்லர் வந்து சக்லியரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க,
அல்லது பறையர் வந்து சக்கிலியர் கல்யாணம் இடையில் வந்து தன் சண்டை நடக்குதுன்னா இதுவும் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்துக்குள்ளே வரணும். அதை பெருசா இவர் விடுதலை சிறுத்தைகள் கண்டுகொள்றது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி நாங்கள் எங்கள் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்துக்குள்ளே இதை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். நாங்கள் ஒரு பல்லனுக்கும் பறையனுக்கும் கல்யாணம் நடந்து அதுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது, அதையும் ஆணவ படுகொலை தான். ஒரு சக்கிலியனுக்கும் பறையனுக்கும் உள்ள கல்யாணம் நடந்து படுகொலை நடக்குது, அதுவும் ஆணவ படுகொலை தான். ஒரு பல்லனுக்கும் சக்கிலியனு ஒரு சக்கிலியருக்கும் நடந்தால் அதுவும் ஆணவ படுகொலை தான். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஸோ இரண்டு தனிநபர்கள் திருமணம் செய்து கொள்வதில் காதலிப்பதில் யார் தலையிட்டு அதில் ஒரு பிரச்சனை பண்ணாலும் அதுக்குள்ளே வரையறை கொண்டு வந்தே ஆகணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு கவனத்திற்கு வருகின்ற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். தலித் மக்களுக்குள்ளே நடக்கின்ற ஆணவ படுகொலைகள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய இப்போ 2014 இது வரைக்கும் 80 படுகொலை நடந்ததாக லிஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் 1 or 2 தான் இருக்கும். மீதி அத்தனையும் இந்த 1 2 இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த 1 2 நடந்தாலும் அதையும் கவனத்தில் எடுத்துக்கணும், அதுக்கும் போராடணும், அதுக்கும் தீர்வு வேணும். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கொலைங்க. இது ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு மனநிலை. இந்த மனநிலை வந்து தலித்துகளுக்குள்ளே வந்தாலும் தப்பு தான் அது. அப்போது இதுக்கு வந்து தீர்வு வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைங்க, சமூக ஆர்வலர்கிட்டலாம் கூப்பிட்டு வச்சு பேசி எந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் கொண்டு வரலாம், ஒரு வரையறுப்பு கொண்டு வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரதில் என்ன தப்பு? ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்பது என்னமோ உயர் சாதிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டுமா? நீங்களே சொல்கிறீங்களே தலித்துக்குள்ள நடந்தால் அதுவும் கண்டிப்பாக கொண்டே வரணும். எந்த காம்ப்ரமைஸும் அதில் இருக்கக்கூடாது. இப்போ கவினை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அவனுடைய தோழிகளோடு எடுத்த படங்களை எல்லாம் பகிர்ந்து இந்த பையனை பாருங்க நிறைய பெண்களோடு நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறான், இவன் நான் ஆணவ படுகொலை பண்ணதை நினச்சி நான் வருத்தப்பட்டேன், தெரியாமல் வருத்தப்பட்டுட்டேன், பாருங்க இவன் எப்படிலாம் இருந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் நடக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த தம்பி வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறப்பல ஒரு பெரிய கம்பெனி, என்ன கம்பெனி அது? டிசிஎஸ்ன்றது உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு கம்பெனி. டிசிஎஸ்க்குள்ளே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வந்து எம்என்சியில் வந்து ஒர்க் பண்ணுற வேலை செய்கிறவங்களுக்கான ஒரு பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அவர்கள் ஆணும் பெண்ணும் சமமாக பழகுவாங்க. எல்லா இடத்துலையும் சாப்பிடும்போது ஒரே டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் கிராமத்தில் வந்து இவனுக்கு தனி டம்ளர் கொடுத்துட்டு நீ ஒரு டம்ளரில் டீ குடிக்கிற பழக்கமெல்லாம் அங்கே இருக்காது. நீ வந்து சேரில் உட்காந்துருப்ப, மற்றவனை கை கட்டி நிற்க வைப்ப, அப்படியெல்லாம் அங்கே இருக்காது. நீ வசந்த ஜாதியாக வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டுன்னு இல்லை வெள்ளை வேட்டியை கட்டின்னு செருப்பு போட்டுன்னு உட்காந்துருப்ப சேரில். தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறவன் இடுப்பில் துண்டை கட்டிக்கின்னு காலில் செருப்பு இல்லாமல் தலையில் முண்டாசு கூட கட்ட முடியாமல் இடுப்பில் துண்டை கட்டின்னு உன் பக்கத்தில் நின்று கும்பிடு போட்டுன்னு இருப்பான். அதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியும். வீட்டில் வந்து ஒரு பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் அந்த எப்படி இருப்பாங்க? வெளியில் வந்து பேச முடியாமல் கதுவெடுக்கில் உட்காந்து நின்றுட்டு இவங்களுக்கு சோறு ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கணவன் சாப்பிட்ட பிறகு இவங்க சாப்பிட்றது, கணவன் எந்திரிச்ச பிறகு அவருக்கு முன்கூட்டியே எந்திரிச்சு அவருக்கு பணிவிடை செய்கிற பெண்களை தானே நீங்கள் வளர்த்து வச்சுருக்கிறீங்க. படிக்கிறதுக்கு பெண்களை கூட அனுப்புறதில்லை. படிச்சுட்டா அந்த பெண்களுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் படிச்சுட்டா இவளுக்கு சொந்த புத்தி வந்துடும், இந்த பொண்ணு வந்து அவள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்போ வீட்டுக்காரனுக்கு கட்டுப்பட மாட்டா, இப்படியெல்லாம் யோசிக்கிறான்ல. இவனுக்கு ஆணும் பெண்ணும் சமமாக நண்பர்களாக பழகுவதை பார்த்து பழக்கப்படாதவர்கள். ஏன்னா கிராமத்தில் ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டு கிராமங்களில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காந்து ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க முடியாது. அல்லது ஒரு வீட்டு திணையில் உட்காந்து 2 பேரும் ஆணும் பெண்ணும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாது. அப்படி 2 பேர் பேசிவிட்டு அந்த ஊரே பரபரப்பாயிடும். இவங்க என்ன 2 பேரும் ஒன்றா பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டாலே அவர்களுக்குள்ள தப்பான உறவு இருக்கும் அப்படின்ற பார்வை இருக்குதுல்ல. இந்த பார்வை மஞ்சப்பூத்த பார்வை போல் இவர்களுக்கெல்லாம் பரவி போயிருக்குது. இந்த கிராமத்தை விட்டு வராத இந்த இளைஞர்கள் இருக்காங்களே, இவனுங்களுக்கு தன் வீட்டு பெண்ணை எப்படி மதிக்க தோணும்? தன் வீட்டில் இருக்கிற தங்கச்சியோ அக்காவையோ அம்மாவையோ எப்படி பார்ப்பானுங்க? ஒரு செக்ஸ் டாயாக தான் இவனுங்க பார்ப்பானுங்க. என்ன இவ்வளோ கடுமையாக தான்ப்பா சொல்கிறேன் நான். அதில் பெண்களை வந்து இப்படி பார்க்குறவன் தான் நண்பர்களாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணையும் வந்து பார்ப்பான், இவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனுடைய அட்ராக்ஷன் முதல்ல அந்த பெண் மேலே தான் போகும். இந்த பொண்ணு இவங்ககிட்ட இப்போ தான் பேசுகிறாள், எத்தனை பேர்கிட்ட அவள் பேசுவா? இவனை கேட்க மாட்டான், பேசுகிற பையனை கேட்க மாட்டான். பையனுக்கு வந்து 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவன் ஹீரோ. ஒரு பொண்ணுக்கு 10 பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த பொண்ணு ப்ராஸ்டிடியூட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. முத்திரை குத்த தெரியுதில்ல. அப்போது நகரத்திலே இப்படி ஒரு முத்திரை இருக்குது, கிராமங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கும்.
பெண்களை வந்து இவ்வளோ பாலியல் வக்கரத்தோடு பார்க்கின்ற புத்தி இருப்பவர்கள் தான் இந்த நண்பர்களாக பழகக்கூடிய பெண் இணைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த பையனுடைய கவின் வந்து அத்தனை நண்பர்கள் அவங்களுக்கு இன்ஃபோசிஸில் இருக்கக்கூடிய அந்த டிசிஎஸில் இருக்கக்கூடிய அவங்களோட நண்பர்களோட பழகிறது வக்கரமாக பார்க்கின்ற புத்தி. இதை ஃபோட்டோவை பார்த்தோடனே இந்த பொண்ணு அவங்ககிட்ட படுத்துட்டு இருப்பா, அந்த பையன் இந்த பொண்ணுக்கிட்ட படுத்துட்டு இருக்குவான். புத்தி எங்கேருந்து வருது? இந்த கிராமத்துலேருந்து வருது. கிராமத்தில் ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க முடியாது என்கின்ற கொடூரமான சூழல் இந்தியாவில் இருக்குது. இது யார் கொடுத்ததுன்னா இந்த ஜாதி புத்தி தான் அவங்களுக்கு கொடுத்தது. சாதி கொடுத்துருக்கின்ற இந்த மனநிலை தான் இப்படியெல்லாம் இவங்களை பார்க்க வைக்குது. இதுக்கு காரணம் பெண் என்றாலே செக்ஸ் டாய் அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு பதிஞ்சிருக்குது. உங்களுக்கு ஒரு ரகசியம் வேணும்னா சொல்கிறேன். இன்றைக்கி வந்து போன் சைட் இருக்குது, செக்ஸ் படம் பார்க்குறட்டா போன் சைட்ஸ் இருக்குல்ல, உலகத்திலேயே 3 1 வந்து இந்தியர்கள் தான் அதை பார்க்குறாங்க. ரிப்போர்ட்டை நான் அதை படிச்சிருக்கிறேன். 3 1 3 பேர் ஒரு சைட்டை பார்க்குறோன்னா அதில் ஒருத்தன் இந்தியர், மீதியெல்லாம் மற்ற ஆளுங்க. இப்போ எவ்வளோ பர்வெட்டடாக இருப்பானுங்க இவனுங்கெல்லாம். இவனுக்கு தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்குறது தப்பு சரின்றதை தாண்டி மனநிலை என்பது சாதி. இந்த சாதியை வந்து இவனுங்களுடைய பாலியல் வக்கரத்தையும் இவங்களுடைய பார்வையும் ஒடுக்கி 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 எல்லாரும் இப்படி தான் பார்க்க வைக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.